இனிய மாலை வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொலி. Good evening. Welcome to today's weather inference from சென்னையில் ஒரு மழைக்காலம். We will briefly cover the current conditions and talk a little bit on slightly long-term inference today for the benefit of farming community. இன்றைய காணொலியில் நம்ம முதல்ல கொஞ்சம் சுருக்கமாக தற்போது நடைபெறக்கூடிய வானிலை நிலவரத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் தொலைநோக்கு பார்வை விவசாய பெருங்குடி மக்களுக்காக. சாதாரணமாக 2014 நாங்கள் இந்த வலைதளத்தை ஆரம்பித்தோம். 2014 பொதுவாகவே தொலைநோக்கு வானிலை அனுமானத்தை நாங்கள் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா ஒரு 3-4 நாளைக்கு மேலே இந்தியா போன்ற வெப்பமண்டல பகுதிகளில் வானிலை நிலவங்கிறது ரொம்ப மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால் நாங்கள் பெருசாக பண்ணுறதில்ல. ஆனால் கடந்த ஒரு வருஷமாகவே பலர் ரெகுலராக கேட்டுட்ருக்கிறது என்னென்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள். குறிப்பாக விவசாயம் பெருங்குடி மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி சொன்னால் தான் எங்களுக்கு எங்களோட இதை நாங்கள் பிளான் பண்ண முடியும். அதாவது என்ன மாதிரி பயிர் சாகுபடி செய்கிறது, மழை வருமா வராதாங்கிறத பொறுத்து நாங்கள் பயிர் சாகுபடி செய்கிறதும் எப்போ சாகுபடி செய்கிறதுங்கிறது ஓரளவுக்கு நாங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் அனுமானிக்க முடியுங்கிறத அவங்க ரெகுலராக கேட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தோன்னா இலங்கைக்கு கிட்ட ஒரு ஆழ்ந்த மேக குவியல் இருக்குது. இது குறிப்பிட்டு சொல்லணும்னா கிழக்கத்திய காற்றின் காரணமாக அந்த ட்ரஃப் ஆஃப் ஈஸ்டர்லீஸ் ஓட ஒரு காரணத்தினால இந்த மேக குவியல்கள் ஏற்பட்டிருக்கு. இது நாளைக்கு நாளை அதிகாலை முதல் ஒரு 2-3 நாட்களுக்கு இதன் தாக்கம் தென் தமிழகத்தில் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்கள் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். இது வர ஒரு 2-3 நாளைக்கு ஏற்படக்கூடிய மழை நிகழ்வு. ஆனால் பரவலாக வரும் ஓரிரு வாரங்களுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை தான் இருக்க போகுது. பெருசாக ஒன்றும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பகல் நேர வெப்பநிலை இயல்பிற்கு அதிகமாகத்தான் இருக்க போகுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு நம்ம பார்த்தோம்னாவே பரவலாக பகல் நேர வெப்பநிலை இயல்பிற்கு அதிகமாக இருக்கக்கூடும் தான் வானிலை படிவங்களின் கூற்று. இப்போ நம்ம காற்று திசை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். காற்றின் வரைபடத்தை பார்த்தோம்னாலே உங்களுக்கு நம்ம பார்க்க முடியுது. அதாவது என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் இந்த காற்று குவிதல் ஏற்பட துவங்கியிருக்கு. லைன் ஆஃப் இன்டிஸ்கண்டினியூட்டி. இது படிப்படியாக வலு பெறும்போது நமக்கு என்ன சொல்கிறது, ப்ரீ மான்சூன் தண்டர்ஸ்டர்ம், அதாவது வெப்பசலன மழை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா இந்த ஐடிசிசெட் அப்படின்னு சொல்கிற வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி அது தெற்கு அரைக்கோளம், அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இன்னும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பாருங்கள், 1, 2, 3 புயல் தெற்கிந்திய பெருங்கடலில் இருக்குது. இந்த ஐடிசிசெட் எடுக்கிறது இப்போது தற்போதைய சூழலில் இந்த மடகாஸ்கர் ஒட்டிய பகுதிகளில் இங்கே இருக்குது. ஸோ இது பூமத்திய ரேகைக்கு அருகில் அல்லது பூமத்திய ரேகைக்கு மேலே வரும் வரை நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் பெரிய மழை நிகழ்வை எதிர்பார்க்க முடியாது. சில வானிலை படிவங்கள் இந்த மாதிரி மாத இறுதியில் எம்ஜிஓ வரா மாதிரி எதிர்பார்க்குது. ஆனால் எம்ஜிஓட நீங்கள் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாகவே அந்த தாக்கம் தெற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அதிகமாக இருக்குது. ஒரு ரொம்ப வலுவிழந்த நிலையில் அது இன்னும் 2-3 வாரத்துக்குள்ளே அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி ஆப்பிரிக்கா கண்டத்தை தாண்டி இந்திய பெருங்கடல் வருமானு தெரியல. வந்தாலும் தற்போதைய சூழலில் இந்த ஐடிசிசெட் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த எம்ஜிஓட தாக்கம்
தெற்கிந்திய பெருங்கடல் அதிகமாக இருக்குமோன்னு ஒரு அனுமானம். ஆனால் நான் எதிர்பார்க்குறது என்னென்னா வந்து மார்ச்சில் வந்தால் பெருசாக வந்து இருக்க போகிறது இல்லைங்கிற நிலையில் வந்து இந்த என்ஜிஓட இது வந்து இந்திய பெருங்கடல் தாக்கம் வந்து ஏப்ரலில் வருங்கிறது தான் எதிர்பார்க்கு. ஏப்ரலில் வந்தால் இன்னும் நல்லது. ஏன்னா வந்து ஏப்ரல் வரும்போது இந்த வெப்பமண்டல காற்று குவிதல் பற்றி பூமத்திய ஒட்டி அது சற்று வடக்காக கூட வந்துடும். அதனால் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் மழையின் நிலையை மேம்படுத்தி கூடிய சூழலை வந்து இந்த எம்ஜிஓ உருவாக்கும். இது வந்து தற்போதைய சூழல் அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கான இது. ஆனால் இந்த காணொலியோட முக்கியமான என்ன சொல்கிறது இது வந்து நோக்கம் வந்து இன்றைக்கி வந்து சற்று இன்னும் தொலைநோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இன்னியோட காணொலியோட நோக்கம். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து பசிபிக் பெருங்கடலோட வெப்பநிலை. அதாவது கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே வந்து லானினாங்கிற ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது மத்திய பசிபிக் பெருங்கடலில் இயல்பிற்கு 0.5 டிகிரிக்கும் அதிகமாக குறைந்து வெப்பநிலை காணப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னாலே வந்து அக்டோபரில் கிட்டத்தட்ட 1.5 டிகிரி வரைக்கும் குறைந்து இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வரக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு 9 மாதம் ஒரு 6 முதல் 9 மாதங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த பசிபிக் பெருங்கடல் வெப்பநிலை இயல்புக்கு கீழே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை லானினாவின் அந்த தாக்கத்திலிருந்து சற்று விடுபடக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அதாவது அந்த நெகட்டிவ் நியூட்ரல்னு சொல்லுவோம். அதாவது நியூட்ரல் லானினாவும் இல்லாமல் எல்னினோவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த எல்னினோ ஆண்டுகளில் வந்து சாதாரண என்ன ஆகும்னா எல்னினோலேருந்து லானினா சீக்கிரம் மாறிய ஆண்டுகள் நிறைய. ஆனால் லானினாவை பொறுத்த வரைக்கும் லானினாலேருந்து எல்னினோ வந்து சீக்கிரமாக மாறாது. லானினாக்கு அப்புறம் ஒரு 1 அல்லது 2 ஆண்டுகள் இந்த நியூட்ரல், அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இயல்பை ஒட்டி இருக்கக்கூடிய நிலையில் நீடிக்கக்கூடிய சூழல் தான் அதிகம். இந்த நியூட்ரல் இருக்கிறப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து இந்திய பெருங்கடலோட தாக்கம் அதிகமாக இருக்குமான்னு நம்ம பார்க்கணும். இது வந்து வரும் நாட்களில் நமக்கு தெரியும். ஆனால் கடந்த ஆண்டுகளில் இதே போல் ஒரு சற்று நல்லா வலுவான லானினா, அதாவது அக்டோபர் நவம்பரில் வலுப்பெற்று அதற்கு பின் படிப்படியாக குறைந்த லானினா ஆண்டுகள் எடுத்து பார்த்தோன்னா வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. அதாவது என்னென்னா வந்து தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதம் பருவமழைனாலும் பல முறை இந்த 4 மாதங்களில் 2 மாதங்கள் சற்று இயல்பிற்கு குறைவாக மழை பெய்து இருக்கிறது. அதாவது ஓவராலாக பார்த்திங்கனாலே வந்து பருவமழை வந்து சராசரிக்கு கீழே இருக்கும் நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1985ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பருவமழை நல்ல துவக்கம் இருந்தாலும் ஜூலை ரொம்ப மோசமாக இருந்தது, ஆகஸ்ட் ரொம்ப மோசமாக இருந்தது, செப்டம்பர் ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் 1989 பார்த்திங்கன்னா வந்து ஜூன் மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தது. ஜூலை கர்நாடகா, கேரளா பகுதிகளில் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆகஸ்ட் ரொம்ப மோசமாக இருந்தது, செப்டம்பர் பரவாயில்லையாக இருந்தது. 1996 பார்த்திங்கன்னா ஜூன் ஓரளவுக்கு பரவாயில்லையாக கொங்கனில் இருந்தது. ஜூலை கொங்கன் நல்லா இருந்தது, குஜராத் அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. ஆகஸ்ட் பரவாயில்ல ரொம்ப மோசமாக இருந்தது. செப்டம்பர் கொங்கனில் மோசமாக இருந்தது, தெற்கு தீபகற்ப பகுதிகளில் பரவாயில்லையாக இருந்தது. 2001 ஜூன் ரொம்ப மோசமாக இருந்தது, ஜூலை ரொம்ப மோசமாக இருந்தது, ஆகஸ்ட் ரொம்ப மோசமாக இருந்தது, செப்டம்பர் பரவாயில்லையாக இருந்தது. 2009 ஜூன் ரொம்ப மோசமாக இருந்தது, ஆகஸ்ட் ஒரு சில இடங்களில் அதீத மழை நிகழ்வு ஏற்பட்டது. ஜூலை, ஆகஸ்ட் திரும்பவும் ரொம்ப நல்லா இல்லை. செப்டம்பர் ஒரு இடத்துல அதீத மழை நிகழ்வு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2009 அதே மாதிரி 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பரவலாக நல்லா இல்லை, ஒரு இடத்துல அதீத மழை நிகழ்வு. ஜூலை நல்லா இல்லை, ஆகஸ்ட்டும் அதே மாதிரி ஒரு இடத்துல அதீத மழை நிகழ்வு. ஆனால் பரவாயில்ல இயல்பிற்கு குறைவாக, செப்டம்பரும் இயல்பிற்கு குறைவாக. 2018 பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறனால
பருவமழை சற்று தாமதமாக அதன் தாக்கம் தாமதமாக ஏற்பட்டது. ஜூன் கடைசியிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிது. ஜூலையில் அதீத மழை சில இடங்களில் நம்ம கேரளா கர்நாடகாவில் பார்த்தோம். ஆகஸ்ட்டில் அதீத மழை பார்த்தோம். அப்போ தான் வந்து காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த அதீத மழை நிகழ்வு, அதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி ஏற்பட்ட அதீத மழை நிகழ்வுக்கு அப்புறம் முற்றிலுமாக கேரளா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் மழை முற்றிலும் நின்னே போச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. செப்டம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. அதாவது இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த அதீத மழை நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையானது அந்த 50-50ங்கிற சான்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போது இந்த காவேரி நீர்ப்பிடி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நல்லது. அதுதான் வந்து இந்த கடந்த ஆண்டுகளில் தற்போது 2021ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் நிலைக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இருந்த ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இதில் வந்து நம்ம திரும்பவும் வரும் நாட்களில் இந்திய பெருங்கடல் எவ்வாறு இருக்கக்கூடுங்கிற ஒரு அனுமானத்தில் நம்ம கடந்த ஆண்டுகள் எப்படி இருந்ததுன்னு பார்த்து மேலும் ஒரு காணொலியை வரும் நாட்களில் முயற்சி செய்வோம். இது எதுக்குன்னா வந்து விவசாய மக்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க எந்த பயிர் போடலாம், எந்த மாதிரி போடலாங்கிறது ஒரு அனுமானம் எடுத்துக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த நீண்டகால அனுமானத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நீண்டகால அனுமானம் எப்போதுமே வந்து ஒரு ரிஸ்க் தான். இது நடக்குங்கிறத கேரண்டியே கிடையாது. அதனால் வந்து நான் எப்படி தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 50-50 சொல்கிறேனோ அதே மாதிரி இன்றைக்கி நான் போடுற நீண்டகால அனுமானமும் 50-50 தான். ஆனால் இது ஒரு ஐடியாக்காக செய்கிறோம். ஆங்கில காணொலியை பார்ப்போம். Good evening and welcome to today's weather inference from சென்னையில் ஒரு மழைக்காலம். Today's weather inference is going to be briefly on current weather conditions and will focus on slightly long-term views for the benefit of farming community. Satellite image shows fairly deep convective clouding over off Sri Lanka. Now this is likely to impact parts of South Tamil Nadu tomorrow, especially places along the Ghats in Western Ghats in Kanyakumari district could get moderate to heavy rains. Now the reason for this rainfall is that as you can see there is a trough of easterlies which is influencing parts of South TN. Now it could be called as upper air circulation as IMD says. Now as you can see it is the easterlies which influence the current spell of rain, but overall for the next 2 or 3 weeks it's going to be dry weather over Tamil Nadu with not much of rains seen. But if you see the wind charts, there is certainly some signs of the convective thunderstorm season starting, pre-monsoon thunderstorm season. You can see convective wind confluence, line of wind discontinuity developing over Western Ghats, but it has to strengthen. But beyond that, there is another factor which we'll have to keep in mind, which is basically the ITCZ is still parked over the southern hemisphere. You can see 1, 2, 3 cyclones over the southern Indian Ocean. Now this ITCZ has to move closer to equator for the rainfall pattern to increase over the Indian subcontinent. Now there are some weather models which are indicating MJO to come into Indian Ocean towards the end of March. But looking at the past pattern of MJO, there's a weak MJO influence seen over Pacific now. I am not sure whether in the coming 2 or 3 weeks it will move out of Pacific, cross Atlantic and African continent and move into Indian Ocean by the time. Also, even if it comes by end March, the IT season may not have come very close to equator for the northern Indian Ocean to benefit out of it. So it looks like March MJO is non-starter, but that's actually a good sign because if MJO comes into Indian Ocean by April as I expect, IT season could be closer to equator, which means that MJO could enhance the summer pre-monsoon thunderstorms over peninsular India during the month of April, starting from maybe late March, early April.
Now, that's the scene. Also, if you look at on the temperature front, the next 2-3 weeks, weather models are fairly consistent of above average daytime temperatures over large parts of peninsular India to continue. That's how the pattern is going to be. So it's early summer days for interior areas. Now, we are going to look at what is called as a slightly longer term in today's inference. What you're seeing now is basically the temperature anomaly chart for Central Pacific, which is the Nino 3.4 region, which is where we sort of call El Nino or La Nina. Now, for the past two odd years, the Central Pacific has been seeing temperatures below normal, and it peaked at nearly 1.5 degrees during October 2020 and is now gradually warming up. Now, weather models indicate Pacific to remain below normal for the next 6 to 9 months, which means that the coming Southwest Monsoon and Northeast Monsoon could be under possibly neutral Pacific conditions. Now, we'll have to see whether the neutral Pacific conditions mean the Indian Ocean influence increases or the overall dynamics remain sort of going with the wind or flowing with the wind, flowing with the trend sort of thing, which is likely to happen if basically there's no additional pressure from Indian Ocean and where Pacific remains a neutral zone. Now, what we sort of decided to do was to understand how past years behaved with similar conditions, where La Nina peaked in the late fourth quarter of a year, calendar year, and then subsequently devolved into a neutral year. Now, that's what we are going to see now. Now, 1985 was one such year. Basically, over the few years which we saw this pattern, a couple of things come out in this, which is basically of the 4 months of monsoon, June, July, August, September, most of the years saw 2 months doing very poorly, and many years have seen extreme rainfall episodes happen in a few places. So that's the pattern in many of these years which has happened. 85, if you see June, it got off to a good start, though Konkan was subpar in some of the areas. July was bad, August was very bad, September was very bad. So which means that 1985 was overall not a great year. 1989, Konkan and parts of Kerala got to a decent start. July was bad in Kerala and Karnataka. August was pretty much bad at many places. September was okay. Again, 50-50. 96, June was decent, though Kerala could be better. July was good for Konkan. August was bad across. September was bad for Konkan but better for Kerala and Karnataka. Again, 50-50 over the west coast. 2001, June was bad. July was bad. August was bad. September was okay. So another not so great year. 2009, June was bad. July, extreme rainfall episodes in few places. August, bad. September, extreme rainfall episode in 1 or 2 places. 2012, June was bad. July was bad. August was bad for Konkan. September, bad for Kerala and Karnataka. 2018, the most recent year, we all remember monsoon was off to a very sluggish start. June was very bad for southern parts of peninsular India, while Bombay had extreme rains towards the end of June, if you remember. July saw extreme rainfall episodes in Kerala and Karnataka. August saw extreme rainfall episodes in the Kaveri basin, which resulted in floods in Kaveri. Interestingly, the episode which happened around 15th August was the last rainfall episode for that year, major rainfall episode for that year in Kerala and Karnataka, and there was not much rains which happened subsequently post-monsoon. For the rest of the days of that monsoon, September was bad. So,
the pattern is very sort of fairly evolving in terms of 50-50 monsoon with possible heavy rainfall episodes interspersed. Now, if you look at 2021, it looks like after 2 or 3 good years for Kaveri Basin, we could possibly come under pressure in the Kaveri Basin for 2021 with La Nina still there, persisting. We might see early onset to monsoon, good June also possibly, but July, August, September is going to be iffy and it's going to be dicey. So it is once again going to be another 50-50 year. So it is early days, just like how I say the monsoon is going to be 50-50. This long range forecast is also a 50-50 forecast, because long range is something which we never used to do from the days we started in 2014. But due to the regular requests from people, we've started doing long range forecasts regularly from last year. So we intend to give as much as clear information possible without being what is called as outlandish in what we are saying. That's how we are looking at this year's Southwest Monsoon. Early days, but it's going to be a 50-50 year with a possibility of Kaveri Basin coming under pressure after 2 or 3 very good years. Thanks for joining us. Though it's been a long video, we couldn't make it any shorter. இணைந்தமைக்கு நன்றி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாக துவங்கலாம். ஆனால் ஒரு 50-50 மான்சூன் இயர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.